வணக்கம் நண்பர்களே. சிவா எலி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கணங்க நம்ம பார்க்க நேரத்தில் தாங்க காளியப்பன் இந்திராணிக்கு வாழ்க்கையில் புயலை வீசிட்டு கிடக்காங்க அப்படின்னு உள்ள விஷயத்த நம்ம அயலி கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா நம்ம எப்படியாவது இந்திராணி அண்ணியை நம்ம செலியன் அன்னையும் கூட சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு அந்த இடத்துல அந்த வேப்ப மரத்தில் கோயிலில் மஞ்சள் கயிறை நம்ம சிவாய அயலியும் கெட்ட வைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலே பார்த்தோன்னா நம்ம காளியப்பன் மூக்கு வேர்த்த கணங்க ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் அனுப்பிவிடாங்க. மோனிகாவுக்கு செலியன் ஒரு ப்ரெசன்ட் பண்ண மாதிரி உள்ள வீடியோ. அதை பார்த்த உடனே கடுப்பாவி இந்திராணி அந்த வேப்ப மரத்தில் இருந்த அந்த மஞ்சள் கயிறை அவுத்து எறிகிறாங்க. இது என் வாழ்க்கையில் நடக்கவே நடக்கக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல செலியனை வெறுத்து ஒதுக்குறாங்க. இத்தனைக்கும் காரணம் பின்னணியில் இருக்குது காளியப்பன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அயலி சும்மா விடுவாங்களா? வெளுத்து எடுக்கிறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம இந்திராணிக்கு டவுட்டு. நம்ம வீட்டில் உள்ள எல்லா விஷயத்தையும் யாரோ ஷேர் பண்ணி அந்த மோனிகா கிட்ட தகவல் கொடுத்துட்டு இருக்காங்க. அது யாராக இருக்கும்? கண்டிப்பாக ரித்திகாவாக இருக்காது. ஏன்னா நான் ரித்திகாவிட்ட கேட்ட நேரம் அவள் நான் சொல்லலை அப்படின்னு இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொன்னா நீ அப்படின்னு நம்ம அயலி சொல்கிறாங்க. அப்படின்னா உண்டை வீட்டுக்குள்ளே இருந்தகம் பார்த்துட்டு இருந்த அந்த கருத்த ஆடு யார்? நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து துரோகம் பண்ணிட்டு இருக்கவங்கள அவங்கள சீக்கிரம் கண்டுபிடிக்கணும், வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. அதே நேரத்தில் கோயிலுக்கு போவோம் அப்படின்னு நம்ம சிவா சொன்னோன்னே நம்ம இந்திராணி நானும் கோயிலுக்கு வரேன், எனக்கும் ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை, வீட்டுக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் அந்த எல்லா விஷயத்தையும் யாரோ மோனிகாட்ட இங்கே நடக்கிறதெல்லாம் போய் சொல்கிறாங்க. மோனிகாலும் இங்கே வந்துடா. அதே நேரத்தில் நம்ம உதயபெருமாள் சித்தப்பாவையும் அவமானப்படுத்தி அது மூலமாக நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தணும், எனக்கு கெட்ட பேர் உண்டு பண்ணணும் அப்படின்னு அந்த மோனிகாவும் துடிக்கிறா. இதெல்லாம் எங்கே போய் முடியுமோ அப்படின்னு அந்த இடத்துல தலைப்பாடா இந்திராணி நினச்சி அடிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் கோயிலுக்கும் கிளம்பியாச்சு. கொஞ்ச நேரத்தில் கோயிலில் நம்ம சிவாயும் அயலியையும் பார்த்து இந்திராணி ஒரு தொட்டில் வாங்கி கொடுக்குறாங்க. இதை இந்த மரத்தில் கெட்டுங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் குழந்தை இல்லை, உங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை பிறக்கணும், அதுக்காக தான் அப்படின்னு அந்த தொட்டில வாங்கி நம்ம இந்திராணி கொடுத்து சிவாயும் அயலியும் கெட்ட வைக்கிறாங்க. நம்மக்காக இவ்வளோ தூரம் அக்கா செய்கிறாங்களே அப்படின்னு அந்த இடத்துல சரின்னு நம்ம அயலியும் சரி சிவாயும் சரி அதை வாங்கிக்கிட்டாங்க. அப்படியே கோயிலில் அதை கெட்டி வச்சுறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா பெரிய நம்ம பேசுகிறாங்க. அயலியும் சிவாயும் எப்படியாவது அண்ணியையும் அண்ணனையும் செலியன் அண்ணனையும் நம்ம ஒன்று சேர்க்கணும், அதுக்காக அவங்களுக்காக நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோயிலில் பிரிஞ்ச கணவன் மனைவிகளை ஒன்று சேர்க்கணும்னா இந்த வேப்ப மரத்தில் ஒரு மஞ்சள் துண்டையும் ஒரு மஞ்சள் கயிறையும் வச்சு கெட்டுனா போதும், பிரிஞ்ச கணவன் மனைவி கடவுள் அருளால் ஒன்று சேருவாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம சிவாய அயலியும் கேள்விப்படுறாங்க. அப்போ அதுபடியே நம்ம பண்ணிடுவோம், நம்ம பிரிஞ்சிருக்க அண்ணியையும் அண்ணனையும் சேர்க்கறதுக்கு வேறு வழி இல்லை, இதுதான் நல்ல ஐடியா அப்படின்னு அந்த இடத்துல அதே மாதிரி மஞ்சள் கயிறை கொடுத்து இதை சொல்கிறாங்க. இந்த பாருங்க அண்ணி, நீங்கள் சொன்ன உடனே நாங்கள் மறுபேச்சு பேசாமல் அந்த தொட்டியில் வாங்கி கெட்டணுமா இல்லையா, அதே மாதிரி நீங்கள் எங்களுக்கு ஒன்று பண்ணணும், இந்த மஞ்சள் கயிறை இந்த மரத்தில் கெட்டி வைங்க அப்படின்னு சொன்ன உடனே பயங்கர ஷாக்கு. அடடா இப்படி சொல்கிறாங்க. சரி, சிவாய்க்கும் அயலிக்கும் நானும் அவரும் சேர்ந்து வாழறதுல விருப்பனா, இதை எடுத்து கெட்டுவோம் அப்படின்னு அந்த இடத்துல இந்திராணி சரி அப்படின்னு அந்த இடத்துல மரத்தில் கெட்டுறாங்க. கெட்டி கொஞ்ச நேரத்திலே நம்ம காளியப்பன் நீ பார்க்குறாங்க. மறைஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு என்னது இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்று சேர்க்கறதுல இந்த சிவா அயலிக்கு பயங்கர சந்தோஷம். ஆனால் நான் ஒன்று சேர இவங்கள விட மாட்டேன், இந்த இந்திராணிக வாழ்க்கையில் புயலை உண்டு பண்ணணும், இந்திராணி செடியனை விட்டு கடைஸ்வர பிரிஞ்சே நிற்கிறோம். அதே நேரத்தில் ஒட்டுமொத்த சொத்தும் கபிலனுக்கு மட்டும் அள்ளி கட்டி சுருட்டி கட்டி இந்திராணி அனுப்பிடக்கூடாது. நம்மளும் இருக்கோம் இந்த வீட்டில், இத்தனை காலம் நம்ம வாழ்ந்திருக்கோம், நம்மளுக்கும் இந்த சொத்துல எல்லாம் பங்கு உண்டு, அதை தராமல் கபிலன் கொண்டு போயிடணும் அப்படின்னு அந்த குடும்பம் நினச்சிட்டு இருக்குது. ஆனால் இந்த இந்திராணி என்னைக்குனாலும் புருஷன் செலியும் கூட சேர்ந்துடக்கூடாது. இந்த சிவாயும் அயலியும் எதுக்காக இவங்கள சேர்க்கறதுக்கு இப்படி நடிக்கிறாங்க, இவங்களை சேர்க்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எதை பண்ணுனா இந்த மஞ்சள் கயிறை அப்படியே அறுத்து எரியணும் இந்திராணி, அதுக்கு என்ன வழி பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு நம்ம செலியன் நம்ம
மோனிகா கூட ஒரு கிஃப்ட்டை வந்து கொடுத்த மாதிரி ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் அதை வந்து அனுப்பி விட்றாங்க. காளியப்பன் வந்து நம்ம இந்திராணிக்கு அந்த இதை கரெக்டாக அந்த ஃபோட்டோ வந்து விழுது மொபைலில். அதை எடுத்து பார்க்குறாங்க. பார்த்ததும் இது மட்டுமா கேடு அப்படின்னு மரத்தில் இருக்க மஞ்சள் கயிறை அப்படியே அவுத்து எறிகிறாங்க. என்ன நீ அப்போ இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? இப்போ யார் மெசேஜ் பண்ணி விட்டு இங்கே நடக்க நிகழ்ச்சியெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு வந்து செய்யுது? இந்த மரத்தில் இப்போ தான் கெட்டி வச்சு செலியன் அண்ணனு கூட நான் ஒன்று சேர்த்துறணும் அப்படின்னு வந்து நினச்சோம். ஆனால் விதி வேறு பக்கமாக திருப்புதே. இல்லை, இது சதி தான். இது யார் போட்ட சதி? அண்ணி இந்த ஃபோட்டோவை இப்போ உங்களுக்கு அனுப்பிவிட்டது யார்? அதுதான் காளியப்பன் சித்தப்பா. அப்போ கண்டிப்பாக வந்து மோனிகா கூட கான்டாக்டில் இருக்குது இவர் தான். இந்திராணி அண்ணி செலியன் கூட வந்து சேர்ந்துடக்கூடாது. அதே நேரத்தில் பார்த்தோன்னா சொத்து வந்து கபிலன் பக்கம் போயிடக்கூடாது, நம்ம பக்கம் வரணும் அப்படின்னு தான் தந்திரமாக இவர் கேம் பண்ணுறாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து காளியப்பனை தெரிஞ்சுக்கிட்டு காளியப்பனை அப்படியே அடியில் வெளுத்து நம்ம எப்படியாவது அண்ணியை சேர்த்து வைக்கணும், அவருக்கு புருஷன் கூட அவங்க நல்லா இருக்கணும். ஆனால் ஏன் உண்ட வீட்டில் இருந்துக்கிட்டு இப்படி வந்து அன்னைக்கு துரோகம் பண்ண முடியுமோ தெரியலையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல காளியப்பனை வெளுத்து எடுத்து இனிமேல் அன்னைக்கு வாழ்க்கையில் வரக்கூடாது, நீங்கள் வந்தால் நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சிவாயும் அயலியும் சேர்ந்து காளியப்பனை வெளுக்கிறாங்கன்னு சொல்லலாங்க.